வாங்க சார். ஒரு நைட்டு 6 மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்டேன் சார். வெறும் வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்து அன்னைக்கும் இந்த நிலைமை தான். எனக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னா, உனக்கு தீர்வு இதுதான் அப்படின்னு இனிமாக்கான காட்டுவேன். வரும் அப்பதான் நீங்க மூடணும். மூடிட்டு மெதுவா ஆசன வாயில சொருவிடுங்க. ஒரு ஒரு 3/4 இன்ச்சு போற அளவுக்கு சொருவிட்டீங்கன்னா போதும். மலச்சிக்கல் இந்த மாதிரி தீவிரமான மலச்சிக்கலை விட்டீங்கன்னா மலைக்குடல் புற்றுநோய் வந்து ஒரேடா போய் சேர்ந்துருவீங்க. அது பரவாயில்லையா? பக்கத்தை விட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு வெக்கப்படுவாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் தீவிரமான மலச்சிக்கல் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே மலச்சிக்கலுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டுட்டோம் ஏற்கனவே. அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா தெரியும். சாதாரண மலச்சிக்கல்ன்ற என்ன தெரியுமா? டெய்லி டாய்லெட் போவாங்க, ஆனால் போய் கக்கூஸில் உட்காந்துட்டு டாய்லெட்டில் உட்காந்து முக்கின்னு இருப்பாங்க. ஓகேவா? அது பேர் வந்து மலச்சிக்கல். அவங்க டாய்லெட் உள்ளே போனாங்கன்னா வெளியில் வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். முக்கிட்டு இருப்பாங்க. முக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. இது மலச்சிக்கல். தீவிர மலச்சிக்கல்ல என்னன்னா 3 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுவாங்க. ஏங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு 9 வேளை கழிச்சு டாய்லெட் போனால் எந்த வகையில் நியாயம்? அது பேர் தான் தீவிரமான மலச்சிக்கல். இருக்காங்க. 2001 இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இதை தான் தொழிலாக செஞ்சுன்னு இருக்கிறேன். ஓகேவா? யோகாவை தான் தொழிலாக செஞ்சுன்னு இருக்கிறேன். எவ்வளோ வீட்டுங்களுக்கு போயிட்டேன். டோர் ஸ்டெப்புக்கு சென்டரில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன். அதனால் எனக்கு வந்து பர்சனலாக யோசனை கேட்பாங்க. இந்த மாதிரி 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் டாய்லெட் வருது, நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்லணும் அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? இது பாருங்க, இந்த பேர் இனிமாக்கன். வேற வழியே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, சொல்லும் போதே கடகடன்னு கொட்டிடுவாங்க. சார், ஒரு நைட்டு 6 மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்டேன் சார். வெறும் வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்து அன்னைக்கும் இந்த நிலைமை தான் சார். அதனால அன்னைக்கும் எனக்கு மறுநாள் டாய்லெட் வரல சார். அதனால எனக்கு என்னதான் சார் தீர்வு? இப்போ அப்படின்னா உனக்கு தீர்வு இதுதான் அப்படின்னு இனிமாக்கானை காட்டுவேன். ஏதோ சார் டாய்லெட்டில் யூஸ் பண்ணின்னு இருக்க இனிமாக்கானை எடுத்துன்னு வந்துட்டார, ட்ரெஸ் மட்டும் நீட்டாக பண்ணிக்கின்னு அப்படின்னு அசிங்க முடிச்சவர் நீங்கள் நினச்சக்கூடாதுன்னா, இந்த கடையில் வாங்கின பேப்பரோடு எடுத்துன்னு வந்திருக்கேன். பேப்பரை இப்போ உங்கள் கண்ணருக்கு தான் நான் பிரிக்கவே போகிறேன். சரியா? இப்போ இந்த இனிமாக்கன் எப்படி உபயோகப்படுத்துவது அப்படின்றதான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். செய்முறை பயிற்சியாக காட்ட போகிறேன். இல்லைன்னா இது யூஸ் பண்ண தெரியாது, ஏடா கூடமாக யூஸ் பண்ணுவீங்க, ஏர் லாக் ஆகிடும். ஓகேவா? அப்புறம் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ரிவர்ஸ் வந்து இதில் ஏறிக்கும். அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும். இப்போது இது மேலே இந்த பேப்பரை தான் எடுத்து போட்டிருக்கேன். புதுசாக வாங்கினீங்கன்னா இது உள்ள இந்த மாதிரி ஸ்லிப்பு இருக்கும். இந்த எப்படி உபயோகப்பட்டது ஸ்லிப்பு இருக்கும். இது படித்தா கூட சில பேருக்கு புரியாது. ஓகேவா? அது இதில் இருக்க மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. அதில் 1000 பிரச்சனை பண்ணும் உங்களுக்கு. என்னென்ன பிரச்சனை பண்ணேன்னா, ஏர் லாக் ஆகிட்டு தண்ணி உள்ளவே போகாது, இல்லை உள்ளே இருக்கிற மேலெல்லாம் வந்து ஏறிக்கும். இது உள்ள கப்பு உள்ள இப்போ அருவருப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். இப்போ பெரும்பாலும் இப்போ சொந்த வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்குன்னு தனியாக டாய்லெட் இருக்க மாதிரி வீட்டில் தான் குடியிருக்கிறீங்க. சரி, இப்போ என்ன பண்ணேன்னா, இதை வந்து இங்கே ஒரு ஆணி அடித்து பர்மனெண்ட்டாக மாட்டி விட்ருங்க. இப்போ இங்கே ஆணி அடிக்க முடியாது, அதனால தம்பியை வந்து ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கிறேன். கை மட்டும் வச்சு பிடிப்பாரு. இப்போ வந்து ஆணி அடிச்சு மாட்டிருக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக ஆணி அடிச்சு மாட்டிடணும். சரி,
இப்போ என்ன பண்ணேன்னா இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா கீழெல்லாம் ஆயில் சிந்திடும், அப்புறம் நாங்கள் சறுக்கி விழணும். அதனால் சும்மா மாடல் காட்டுறேன். ஒரு 2 சொட்டு இந்த ஆள்காட்டி விரலில் வச்சுக்கிட்டு இந்த ஆசன வாயில் கொஞ்சம் உள்ள ஆசன வாயில் போட்டு திருவிடுங்க. ஆசன வாய்க்கும் தேங்காய் எண்ணெய் போடணும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை எவ்வளோ எச்சரிக்கை உணர்வோடு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. தரைக்கு நேராக வச்சு இதை போடாதீங்க. எண்ணெயை போட்டிங்கன்னா நீங்களே சறுக்கி விழுந்துருவீங்க. அதனால் இங்கே தான் ஆணி அடிச்சு மாட்டிட்டீங்க இல்லையா, இந்த டாய்லெட்டு பேசின் இருக்கு இல்லையா, அந்த பேசினுக்கு நேராக எடுத்துன்னு இப்படி விடாதீங்க, உள்ளே போயிடும் எண்ணெய். இப்படி சைடில் ஒரு 2 சொட்டு விட்டா போதும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன தேங்காய் எண்ணெய் பாட்டில் பர்மனெண்ட்டாக நீங்கள் பாத்ரூமில் வச்சுடுங்க. 2 சொட்டு விட்டுட்டு பாருங்க, இப்படி செய்யணும். செஞ்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயை வச்சுட்டு, ஓகேவா, இது பாருங்க, இன்னும் தண்ணி ஊற்றதை பற்றியே சொல்ல நான். இதை மூடிட்டு இது 600 ml தண்ணி பிடிக்கும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. தனியாக அதுக்குன்னு ஒரு 600 ml பாட்டிலையோ ஒரு சொம்பியோ வச்சுக்கோங்க. நீங்கள் பாத்ரூமில் வரும்போதே குடிக்கிற தண்ணி தான் நீங்கள். ஏன்னா இப்படி போனாலும் உடலுக்குள்ளே தான் போவோம், இப்படி போனாலும் உடலுக்குள்ளே தான் போவோம் இல்லையா. அதனால் குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும், உபயோகிக்கணும். குடிக்கிற தண்ணி 600 ml மேலே எடுத்துன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்க சொல்லியிருந்தேன்னா, ஏன் 600க்கு மேலே 1 லிட்டருக்கு ஊற்றுறேன் என்னான்னு கேட்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்க சொல்லியிருந்தா வீடியோ டைம் ஜாஸ்தி ஆகிடும், அப்புறம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க. அதனால 600 ml தண்ணி ஊற்றுங்க. இந்த பாருங்க, ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி காட்டணும். எத்தனை போய் நேராக சொருவிட்டீங்கன்னு வச்சுங்க, ஏர் லாக் ஆகிடும், போகாது. இப்படி கை எடுங்க, பிஸ்ன்னு அடிக்கும், அந்த ஏர் ரிலீஸ் ஆகி வெளியில் வரும். அப்போ தான் நீங்கள் மூடணும். மூடிட்டு மெதுவாக ஆசன வாயில் சொருவிடுங்க. ஒரு 3/4 இன்ச்சு போகிற அளவுக்கு சொருவிட்டிங்கன்னா போதும். போயிட்டு நீங்கள் இதையும் பிடிச்சிக்கின்னு இருக்கணும், இல்லைன்னா இது வெளியில் வந்துடும். ஆசன வாயில் 3/4 இன்ச்சு சொருவிட்டு இதை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு பார்வை பார்க்கணும். ஓகேவா, பாருங்க, பார்க்குறேன் பாருங்க. சொருவிட்டு அங்கே ஒரு பார்வை பார்க்கணும். அங்கே பார்வை பார்த்துட்டு இப்போ தண்ணி இது வரைக்கும் இறங்கிட்டு கீழே இறங்காமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஏர் லாக் ஆகுதுன்னு அர்த்தம். எடுத்துட்டு மறுபடியும் சொருவிக்கணும். அப்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இறங்கி வரும். திருப்பி இங்கே ஏர் லாக் ஆச்சுன்னா திருப்பி வெளியில் ரொம்ப தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி எடுத்துட்டு டக்குன்னு மூடிக்கணும். அது ஃபுல்லாக போயிடணும். ஃபுல்லாக போயிட்டதுக்கப்புறம் அதை விட்டுட்டு உட்காந்திங்கன்னு வச்சிங்களேன், அன்னன்னைக்கு சரக்கு அன்னன்னைக்கு வெளியில் வந்துடும். இந்த தீவிரமான மலச்சிக்கல்லேருந்து உங்களால் விடுபட முடியும். சரி, இன்னும் இருக்காதுல்ல வேலை. இப்போது நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இங்கே தண்ணி நின்று பாசி பிடிக்கும். அதனால அந்த ஆணிலேருந்து கழட்டி நல்லா பண்ணி பாருங்க, இப்படி தட்டிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் மாட்டிடுங்க. அப்புறம் இது அசிங்கமாக இருக்குதுன்னு மச்சி எல்லாம் வைக்காதீங்க. மச்சி வச்சிங்கன்னா உள்ள ஃபுல்லாக பாசி பிடிக்கும். அது பாட்டில் தொங்கின்னா இருக்கணும். உங்கள் பாத்ரூமும் உங்கள் பெட்ரூமுக்கு பாத்ரூமும் அது தொங்கின்னு இருந்தால் என்ன உங்களுக்கு, ஓகேவா, அதை பார்த்துக்கங்க. ரைட், இது தாங்க உங்களுக்கு 2 நாள் 3 நாள் மலம் கழிக்க முடியல, தீவிரமான மலச்சிக்கல் அவதிப்படுறன்னா இதுதான் உங்களுக்கு தீர்வு. நீங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், சார் இதை பழக்கப்படுத்திட்டா எனக்கு இதுவே பழக்கமாயிடும். ஆமாம், பழக்கம் ஆகிடும். எங்கேயாவது 2 நாள் டூர் போனாலும் இதை நீங்கள் எடுத்துன்னு போக வேண்டியதுதான். மலச்சிக்கல், இந்த மாதிரி தீவிரமான மலச்சிக்கலை விட்டிங்கன்னா மலக்குடல் புற்றுநோய் ஒரேடியாக போய் சேர்ந்துருவீங்க. அது பரவாயில்லையா? இது பழக்கமானதுன்றது ஒத்துக்கிறேன். இது பழக்கமாயிட்டு இதை உபயோகம் பண்ணணுன்றது சோம்பல் பட்டிங்கன்னா உங்களுக்கு மலக்குடல் புற்றுநோய் வந்தால் வீட்டில் இருக்கவங்கள பேக்கப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்களா? அது நியாயமா? அது ஓகேவா? உங்களுக்கு எது உங்களுக்கு சம்மதன்றதை பார்த்துக்கோங்க.
தீவிர மலச்சிக்கல் உள்ளவங்க இதில் சொல்லி வெக்கத்தை விட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு வெக்கப்படுவாங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க பலன் அடையணும், அதான் என்னுடைய நோக்கம். அதனால வெட்கத்தை விட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதன் மாதிரி செயல்பட்டு அதிதீவிர மலச்சிக்கல் விடுபெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யோகா உமாபதி சேனல் ரெகுலர் அன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்போ நம்ம எல்லா புதன்கிழமையும் வாழும் கலை போடுவோம், எல்லா சனிக்கிழமையும் யோகா போடுவோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொல்கிற யோகாலாம் நாங்கள் பண்ணிட்டோம் சார், அதனால் எங்களுக்கு புது புது யோகாசனம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது சார், அதனால யோகாசன வீடியோ அதிகமாக போடுங்க அப்படின்னு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சரி, அதனால் நானே சிஷியரை யோசித்து என்ன முடிவு பண்ணோம்னா, ஒரு பரிசோதனை அடிப்படையில் எல்லா புதன்கிழமைக்கு பதில் 2வது வாரம் 4வது வாரம் மட்டும் வாழும் கலை மூத்தோர் சொல்லமுதம் போட்டுட்டு, முதல் வாரமும் 3வது வாரமும் புதன்கிழமை யோகா போடுறோம். ஒரு சின்ன மாற்றம். சனிக்கிழமையில எந்த மாற்றமும் இருக்காது. சனிக்கிழமையில எல்லா சனிக்கிழமையும் கண்டிப்பா யோகா வரும். எல்லா சனிக்கிழமையும் நீங்க அவசியம் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இது வரைக்கும் பார்க்காத வீடியோ, புது புது யோகாசனங்கள் வரும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். வழக்கம் போல் நீங்கள் ஆதரவு கொடுங்க.